வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடைகள் மௌரியர் காலத்தில் அர்த்தசாஸ்திரம் மற்றும் இண்டிகா என்ற நூலின் சிறப்புகளைப் பற்றி இங்கு பார்க்கலாம். இந்த அர்த்தசாஸ்திரம் மற்றும் இண்டிகா என்ற 2 நூல்களும் மௌரியர்களைப் பற்றி அறிந்து கொள்ள ஓர் சிறந்த ஆதாரமாக விளங்கியுள்ளது. குறிப்பாக அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் கௌடில்யர் என்று அழைக்கப்படுகின்ற சாணக்கியர் ஆவார். இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார். குறிப்பாக அர்த்தசாஸ்திரமானது இந்தியாவில் எவ்வாறு மௌரிய பேரரசு உருவானது அப்படின்றத இங்கு குறிப்பிடுகிறது. நந்த வம்சத்தின் கடைசி அரசரான தனநந்தனை வீழ்த்தி சந்திரகுப்த மௌரியர் எவ்வாறு மௌரிய பேரரசை கொண்டு வந்தார், அவற்றுக்கு உதவியாக இருந்தவர்தான் இந்த சாணக்கியர் ஆவார். இவர் பல தத்துவங்களையும் பல அரிய செயல்பாடுகளையும் மௌரியர்களுக்கு ஊட்டி அவற்றின் மூலமாக மௌரிய பேரரசை இந்தியாவில் உருவாக்குவதற்கு இவர் உதவிகரமாக இருந்துள்ளார். குறிப்பாக இவர்களுடைய காலத்தில் சமூகம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த தகவல்கள் அர்த்தசாஸ்திரத்தின் மூலம் அறிய முடிகிறது. அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் ஒரு இந்திய அறிஞர் என்பதை நாம் இங்கு அறிகிறோம். மற்றொரு நூலான இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெக்கஸ்தனிஸ் ஆவார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா அலெக்சாந்தரின் வருகைக்கு பிறகு இந்தியா வந்து சென்ற பிறகு செல்செட் பேரரசின் செலுகஸ் நிகேடர் அவர்களின் தூதுவராக கிரேக்க நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்தவர் தான் மெக்கஸ்தனிஸ் ஆவார். மெக்கஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார். வந்தது மட்டுமல்லாமல் குறிப்பாக இங்கு பீகாரின் தலைநகராக இருக்கக்கூடிய பாட்னாவில், அப்பொழுது பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது, அந்த பகுதியில் பல ஆண்டுகள் தங்கி மௌரியர் காலத்தின் சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் சார்ந்த தகவல்களை தன்னுடைய நூலான இண்டிகாவில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக இண்டிகா நூலானது முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இருப்பினும் கிரேக்க பேரரசு மற்றும் ரோம பேரரசின் கண்டுபிடிக்கப்பட்ட பல நூல்களை அடிப்படையாக கொண்டு இண்டிகாவின் முழுமையான விவரங்களானது இண்டிகா என்ற ஒரு நூல் இருந்ததற்கான ஒரு சான்றும் பார்த்தினாக்கா கிரேக்க மற்றும் ரோம பேரரசின் நூல்களிலிருந்தே பெறப்பட்டுள்ளது அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த இண்டிகா என்ற நூல் பார்த்தினாக்கா குறிப்பாக கிரேக்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்த வணிக முறைகள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் இவையெல்லாம் இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இண்டிகா என்ற நூலை எழுதிய மெக்கஸ்தனிஸ் ஒரு கிரேக்க நாட்டு வரலாற்று அறிஞராகவும் புவியியலாளராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்ற தகவலை இந்த நூலின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். மேலும் இந்த 2 நூல்களும் அர்த்தசாஸ்திரம் மற்றும் இண்டிகா என்ற 2 நூல்களும் பார்த்தீங்கன்னா மௌரியர்களை பற்றி பல்வேறு தகவல்களையும் அவர்களுடைய கலாச்சார முறைகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது அப்படின்றத இங்கு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடும் நல்ல வரலாற்று அறிஞர் பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.